நீங்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 நாள் இல்ல ஒரு 30 நாள் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணாலும் நீங்க லாகின்ல தான் இருப்பீங்க. எப்படி வெப்சைட் உங்களை ஞாபகம் வச்சிருக்குன்னு தெரியுமா? இந்த இடத்துல தான் JWTங்கிற ஒரு மேஜிக்கை நீங்க யூஸ் பண்றீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க பேக் எண்ட் டெவலப்பரா போறீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கங்க. JWTனா JSON வெப் டோக்கன் சொல்லுவாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட் லாகின் பண்ணீங்கன்னா சர்வர் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், இந்த டோக்கனை கொடுக்கும். இந்த டோக்கன் உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்கும். இது உங்களுக்கு டிஜிட்டல் ஐடி கார்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் போறீங்கன்னா நீங்க யாரு, எந்த கிளாஸ், எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லணும். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் இந்த ஐடி கார்டை காட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் ஐடி கார்டும். இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ண போறீங்க, கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சர்வர் செக் பண்ணும் இவன் வந்து லாகின் பண்ணிருக்கானா அப்படின்னு. நீங்க லாகின் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் உங்க டிஜிட்டல் ஐடி கார்டை கொடுத்தாலே போதும், இவன் வேலிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்ரூவ் பண்ணிடும். இந்த டோக்கன்ல அப்படி என்னதான் ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை 3 பிரிப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஹெட்டர். இந்த ஹெட்டர்ல தான் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்க சைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவதா பேலோட். இந்த பேலோட தான் உங்க யூசர் ஐடி, உங்களோட இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். மூணாவதா பாத்தீங்கன்னா சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சரும் சர்வர்ல ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அது ரெண்டும் மேட்ச் ஆனாதான் உங்களை அப்ரூவ் பண்ணும், அதாவது இந்த ஆபரேஷன் பண்ண விடும். அப்படி வெரிஃபை ஆகல அப்படின்னா 401 அதாவது அன்ஆத்தரைஸ்டு இவங்க வந்து லாகினே பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் கொடுத்து அமுச்சு விட்டுரும். ஓகே, சோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா சர்வர் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும், இந்த டோக்கனோட கொடுக்கும். இந்த டோக்கன் நீங்க எய்தர் உங்க லோக்கல் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்ணலாம், இல்லனா வந்து குக்கீஸ்ல ஸ்டோர் பண்ணலாம். நீங்க திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க ஆக்சுவலா லாகின் பண்ணணும். பண்றது என்ன பண்ணும்னா பிரவுசர் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு அனுப்பும். என்ன அதோட சேர்ந்து என்ன இருக்கும்னா அந்த டோக்கன் இருக்கும். அதனால தான் நீங்க வந்து வெப்சைட் ஓபன் பண்ணா டைரக்டா டேஷ்போர்டுக்கோ இல்ல ஹோம் பேஜுக்கோ உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது லாகின் பேஜுக்கு போறதுக்கு பதிலா. இதெல்லாம் ஓகே ப்ரோ, நான் எப்படி வந்து அவ்வளவு நாள் நான் லாகின்ல இருக்கேன் அப்படிங்கிறீங்கன்னா இந்த இடத்துல தான் டெவலப்பர்ஸ் எக்ஸ்பைரி டைம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பான். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் JWT டோக்கன் வருது இல்ல, அதோட சேர்ந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டைம் வரும். அவன் வந்து 1 hour இருக்கணுமா இல்ல வந்து 30 days இல்ல 60 days சொல்லிட்டு அவனே வேலிட் டைம் கொடுத்துருவான். அவ்வளவு நாள் தான் இந்த டோக்கன் வேலிடா இருக்கும். எவ்வளவு நாள் இந்த டோக்கன் வேலிடா இருக்கும் அது வரைக்கும் நீங்க வெப்சைட் லாகின்ல தான் இருப்பீங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்சஸ் டோக்கன் தான், அதாவது டெம்பரரி டோக்கன் தான். இன்னொன்னு ரெஃப்ரெஷ் டோக்கன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதை பத்தி நம்ம டீடைலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.